சிஎஸ்கே அவுட் ஆகணும்னு போட்ட மீம்ஸ்ல மாட்டாச்சா இன்ஸ்டால வேற லெவலில் ரோஸ்ட் பண்றாங்க. வாங்க பார்க்கலாம். ஹலோ நண்பர்களே, ஒன்றும் இல்லை நண்பர்களே, இது சிஎஸ்கேக்கும் ஆர்ஆருக்கும் மேட்ச். அதில் சிஎஸ்கே அவுட் ஆயிடுச்சு. இதை பார்த்த ரெண்டு பேரும் ஆர்சிபியும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. சிஎஸ்கே ஆர்சிபியும் அடிக்கிறதையும் பார்க்க போறோம், சிஎஸ்கே முட்டு கொடுக்கறதையும் பார்க்க போறோம். வாங்க 2026 பத்தி இப்பெல்லாம் சொல்லி எதையாவது முட்டு கொடுத்தாதான் உண்டு. ஐயா முட்டு கிடைச்சாச்சு. நெவர் ஒன் ஐபிஎல் டிராபி வித்தவுட் தோனி. சும்மா இருங்கடா. பர்ஃபெக்ட் சாங் செலெக்ஷன் மேடியன்னா நீ வேற லெவல். விக்கெட் எடுத்துட்டு ஒரு போஸ் கொடுத்தான் பாரு செட்டு. தோத்தாலும் 127 ரன் அடிச்சுதான்டா தோத்தோம். கண்டவே மாதிரி 41 ரன்னுக்கும் ஆல் அவுட் ஆகி தோக்கலடா. ஹலோ ராமர், இந்த வருஷமும் நம்ம முட்டை கொடுத்துதான் பொழப்பு ஓடணும் போல. டேய் 50 அடிச்சு தோத்தாலும் 200 அடிச்சு தோத்தாலும் ஒண்ணுதான்டா. இதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ. மடமாக்கான்ஸுக்கு நடமாக்கான்ஸ் போச்சு. தோத்துட்டு பேச்சு போற போக்கில் ஆர்சிபிக்கு ஒரு அடி. நாங்கள் ஃபர்ஸ்ட் மேட்சே சாமிக்கு விட்டுருவோம். என்னடா நீங்க சொல்றீங்க? இனிமே நாங்க தான்டா சொல்லணும். தெரிஞ்சா சரி, ஆனா இவ்வளவு கேவலமா ஆடுனது இல்லை. ரொம்ப முட்டு கொடுக்குறோம்ப்பா. சிஎஸ்கே நவ் கண்டிஷன் நாங்க டோட்டலா மேட்ச் சாமிக்கு விட்டுருவோம் போலதான் இருக்கு. என்னை எடுத்துக்கொள்ளும் ஆண்டவரே. இவ்வளோ கேவலமா ஆடினாலும் 49 ஆல் அவுட் ஆகல. 127 வந்துருச்சுல. போற பகல ஒரு அடி 49 கிராஸ் பண்ண உடனே தான் எனக்கு மூச்சே வந்துச்சு. வன்மத்தை கக்கிறதுக்கு 2 பேரும் ரெடியா இருக்காங்க. எப்படியாச்சும் காப்பாத்தி விடுங்க. சிரிக்காத சொன்னா எனக்கு அசிங்கமா இருக்கு. சிரிக்காத சொல்லல நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. என்னமோ சில்வர் ஜூப்ளி ஒரே அடியில் நொட்டிட்டு போயிடுச்சு தம்பி. 61 டாட் பால்ஸ், 30,500 ஃப்ரீஸ். நம்ம தோத்துட்டோன்னு கவலையப்படணும். 30,000 மரம் வச்சுட்டோன்னு சந்தோஷப்படணும். அடுத்த மேட்ச் ஏப்ரல் 5 நைட் இருக்கு. என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. என்ன தோனி என்ன ஜெயிச்சிருக்கலாம்.